அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா அடி அழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா தோணும் இடமே. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் என்ன டிஃபன்னா கம்பு தோசை, பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தோம். சாதத்துக்கு அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நமக்கு தோசை ஊற்றிட்டுருக்கோம். இட்லி தோசைக்கு ஆட்டும் போதே இந்த கம்பு தோசைக்கு ஆட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டோம். நம்ம ஆட்டின மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதுக்குன்னு தனியாக ஆட்டலை. காலையிலே 2 தோசை இல்லை 3 தோசை தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சமாக தான் அரைச்சிக்கிட்டோம். இது காலையிலே டிஃபனுக்கு சாப்பாடு காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுத்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு. அடுத்தது ஈவினிங் நம்ம இடியாப்பம் செய்யலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பச்சரிசி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தோம். அதனால் சுடுதண்ணி வச்சு மாவை போட்டுட்டு சளிச்சு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பத்துக்குங்கிறனால மிஷினில் அரைச்சது கொஞ்சம் குறப்பாக இருக்கும். உப்பு போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு ஈஸியாக மெதுவாக வந்துடுங்க. கஷ்டப்பட்டு புளிய வேண்டியதில்லை. இடியாப்பம் புளிஞ்சது போக மிச்சம் இருந்த மாவு அப்படியே கொலக்கட்டை உருட்டி போட்டாச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாங்க, தேங்காய் பூ போட்டு. நீங்களாம் என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைம் டீ வச்சுட்டு அப்படியே இடியாப்பம் செஞ்சாச்சுங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்களா, அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்லா உதிரியாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமு. இது அப்படியே உதுத்து வெங்காயம் மிளகா போட்டு தக்காளி போட்டு முட்டை போட்டு உடச்சி ஊற்றி கூட நம்ம தாளித்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.